ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ் ரோஹிணியும் வீட்டை பார்த்துட்டு மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு இங்கேருந்து பார்த்தா பீச் சூப்பராக தெரியுது மனோஜ், இந்த இடம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் காசுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அதெல்லாம் விடு ரோஹிணி, நம்ம எப்படியாவது இந்த வீட்டை வாங்கிடலாம். அதான் நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்ல. எப்படியும் சந்தோஷி சார் லாபம் வரதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம லோனை போட்டு வாங்கிடலாம். நம்மளுக்குன்னு ஒரு வீடு ஒன்று வேணும் இல்லையா? அதனால இந்த வீடு இருக்கட்டும், நம்ம போயிட்டு அம்மா கிட்ட பேசி பார்ப்போம், என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். சரி மனோஜ், நம்மளுக்கும் நேரம் ஆயிடுச்சு, கடையில யாருமே இல்லை, அதனால நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. கிறிஷ் அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, சாயந்தரம் கேக் வெட்டுறாங்களாமா, அதனால இங்க பக்கத்துல தான் பாட்டி இருக்கு, நான் எப்படியாவது ஒன்று போயிட்டு வரேன். நான் அம்மா கிட்ட கேட்டேன் பாட்டி, ஆனா அம்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ரொம்பவே கோவப்பட்டாங்க. நான் போறேன், ஆனா நீங்க அம்மா கிட்டயே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான். இங்க பாரு கிரிஷ், அம்மா போகக்கூடாதுன்னு சொன்னானா நீயும் போகக்கூடாது, இல்லைன்னா என்னை தான் திட்டுவா அப்படின்னு சொன்னா. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நான் கண்டிப்பா போயே ஆகணும், அவன் என்னை கூப்பிட்டான். சரி கிரிஷ், நீ சீக்கிரமா போயிட்டு வந்துடணும், நான் சொல்ற டைமுக்குள்ள நீ வந்துடுற மாதிரி இருந்ததுன்னா நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிறிஷும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புறான். கிறிஷ் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து சவாரிக்காக அந்த சைடா இது பார்க்க கிறிஷ் மாதிரியே இருக்கே, எதுக்காக அவன் இங்க இருக்கணும்? முத்து இதனால கிறிஷ் வீடு எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.